ஹாய் ஹலோ சிஸ்டர் அம்பஸ் எல்லாருக்கும் வணக்கம். கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மைவித்திரி எப்போ ஓப்பன் ஆகுன்ற டீட்டில் காட்டிலும் இங்கே நிறையா ஜோசியர்ஸ் வந்து நிறையா ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏப்ரல் சித்திரை அப்படின்ட்டு. ஆனால் ஓப்பன் ஆகிறது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் எப்போ அது ஓப்பன் ஆகுமா ஆகாதான்றதும் தெரியும். ப்ளஸ் இந்த கேஸ் எப்போடா கோர்ட்டில் இருந்து முடியுன்றது கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜோசியம் தெரியுமா இல்லை சொல்கிறது சும்மா சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியலை. ஏதோ ஒரு இதில் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வெக்ஸானதான் மிச்சம். ஓப்பன் ஆகும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் கோர்ட்டில் கேஸே அதுவே நம்மளுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது ஏது போகுதுன்றதேவும். சார் சக்தி ஆனந்த் சார் வந்து எம்டி சார் வந்து வாயை திறந்து பேசவும் முடியாத சுச்சுவேஷனில் இருக்கார். அதாவது கோர்ட்டில் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அது ஏதாவது ஒரு மறைமுகமாவது ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம், அதுவும் கிடையாது. போகி மூலமாவது ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துருக்கலாம். நியூஸ் கொடுத்தது காட்டிலும் இல்லை இந்த சேனலாட்டி வேறு எந்த சேனலையாவது இல்லை அவங்க அப்பர்லோட வச்சு கூட கொடுத்துருக்கலாம். அதாவது மைவித்திரியை பற்றி நியூஸ் கொடுக்க நான் சொல்ல கிடையாது. ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்தாவது சொல்லியிருந்துருக்கலாம். அதை வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையாவது கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும். அதுவும் கிடையாது. அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து இதில் ஒன்றுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கவும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு எல்லாருக்குமேவும் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் தாட்டு தான் நிறையா வருது. எல்லாருக்கும் வருதா இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக வருது. ஏன்னா இனிமேல் இதை நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து வரும் அப்படின்றத காட்டிலும் நம்ம வந்து நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்றதை காட்டிலும் அடுத்த வேலை நிறையா இருக்குது நம்மளுக்கு. அதை பார்க்கத்தான் தோணுமே தவிர இதுவே நினச்சிட்டு உட்காந்துக்க தோணாது. ஆனால் இருந்தாலும் காசு வந்து மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம காசு 1 லட்சம் போச்சே அப்படின்ற மாதிரி யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அதனால் நாங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் சந்திக்கதான் போகிறோம். ஏன்னா அது வந்து எப்போ நம்மளால் ஈடுகட்ட முடியும் அப்படின்றது தெரியலை. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்குன்னு தனியாக ஆஃபர் அமௌண்ட் மாதிரி கிடச்சா மட்டும்தான் இதெல்லாம் நிப்பாட்ட முடியும். ஏன்னா நம்ம ஆஃபர் அமௌண்ட் மாதிரி தானே கொடுத்துருக்கோம். அதனால் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், யாரும் கோவப்படாதீங்க. ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் கஷ்டத்தில் என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் ஏதோ ஒரு வேறு ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதான். இப்போ ஓப்பன் ஆகுமா அப்படின்றத காட்டிலும் எப்போ ஓப்பன் ஆகுன்றது நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத யாருக்குமே தெரியாத பதிலாக இருக்குது. இது வந்து இத்தனை நாள் இவ்வளோ காலம் எடுத்துக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு குத்துமதிப்பாக தெரினா கூட சொல்லலாம். எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுன்ற பட்சத்துக்கு நம்மளும் இருந்து அதை வேடிக்கை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ ஏதாவது எனக்கு மனசில் தோணுதான் நான் சொன்னேன். இதுக்கு வந்து வேறு ஏதாவது நான் வந்து யாரையும் வந்து அப்செட் பண்ணணும் இல்லை இது வந்து நோண்டி பேசணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் சொல்ல. என்னோடய மைண்ட் செட் இவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. அதனால் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். இந்த விஷயங்களை ஓப்பன் ஆகுமா ஆகலைன்றலாம் 2வது பட்சம். ஸோ அது எப்போன்றது நிரந்தரமே இல்லாமல் இருக்குன்ற எப்போன்ற ஒரு இது தெரியாமல் நம்மளாம் எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ இதைத்தான் ஷேர் பண்ணேன். எனிவே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.